ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த கரூர் பெருந்துயர சம்பவம் எல்லார் மனதையும் ஆட்டி ஒரு அசைவு கண்டுச்சு. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மற்ற எல்லா கட்சியினரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா கொஞ்சம் கூட கூசாம ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு பொய்கள் மேல பொய் பேசிட்டே இருக்காரு. இது மக்கள் மன்றத்துல மக்கள் மத்தியில அரசியல் தலைவர்கள் மத்தியில செய்தியாளர்கள் மத்தியில அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பத்திரிகையாளர்கள் மத்தியில பெரும் கடுமையான கண்டனத்தை வலுப்படுத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் அவர்கள் பேசின பேச்சுகள் அந்த அளவுக்கு இருக்கு. இவரு விஜய் வீடியோ வெளியிட்டாம இருக்கலாம் அப்படின்ற கருத்து கூட இங்க முன்வைக்கப்படுது. எதுக்கு இவர் வெளியிட்டு இன்னும் நோக்கடிக்கிறாரு, எல்லார் மனதை புண்பட வைக்கிறாரு அப்படின்ற பேச்சுல தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இதன் மத்தியில தான் விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து வர வாரங்கள்ல நான் மக்களை சந்திக்க போறது இல்ல, இப்போதைக்கு தற்காலிகமா கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கிறேன். நான் அவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த கரூர் பெரும் துயரத்துக்கு அடுத்தது நான் மக்களை சந்திக்க போறது இல்ல, கொஞ்ச நாளைக்கு இதை தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அறிவிப்பு வரும் பொழுது நிச்சயமா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அதிகாரப்பூர்வமான ட்விட்டர்ல இருந்து என்ன பண்ணிருக்கு வெளிவந்திருக்கு. இப்போ உண்மையிலே விஜய் அவர்கள் உஷாராயிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு கூட்டத்தை வச்சா மக்கள் நம்மளுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லு. ஏன்னா சூட்டா நீங்க என்ன பண்ண முடியாது, பிரச்சாரத்தை மேற்கொண்டு. ஏன்னா பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா பலவிதமான கருத்துகள் முன்வைக்கப்படும் விஜய் மேல. என்னப்பா இப்பதான் கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அடுத்த பிரச்சாரத்துக்கு இவர் ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கலாம், விஜய் மேல முன்வைக்கப்படும். அதனால கூட இவர் முன்னெச்சரிக்கை என்ன பண்றாரு, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் மேல மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இல்ல, அதனால அடுத்து வர கூட்டங்கள்ல இவருக்கு கூட்டம் கூடாது, கூட்டம் கூடாம வெறுமையா நின்று பிரச்சாரத்தை மேற்கொண்டா விஜய் அவர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. ஏன்னா நீங்க கரூர்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். இவ்வளவு பெரிய பெரும் துயரம் சம்பவத்துக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் வர்றதுக்கு தாமதமான கிரௌடு இன்னும் அதிகமாயிடும், அதனால கூட்டத்தை நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு தான் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதனால தான் வேணுமென்றுக்குன்னே அவர் லேட்டா வந்தாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க நாமக்கல்ல 8:45 ஸ்பாட் சொல்றீங்க, கரூர்ல 12 மணிக்கு ஸ்பாட் சொல்றீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் முந்தா நாளே கிளம்பி வந்திருக்கணும், இல்ல கட்டி வெடிகால பிளைட்டை பிடிச்சி வந்திருக்கணும். ஆனா இவர் 8:45 தான் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. நாமக்கல்ல 8:45 இருப்பேன்னு சொன்ன விஜய் சென்னையில இருந்து 8:45 தான் கிளம்புறாரு. அப்படி இருக்கும் பொழுது வேணும்னே திட்டமிட்டு இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இங்க நம்ம என்ன பண்ணது முன்வைக்கப்படுது. சோ அதனால வெயிட் பண்ண வச்சா கிரௌட் அதிகமா இருந்துச்சுன்னா இங்க காட்டிடலாம். இதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பேசப்பட்ட ஒரு பொருளா இருக்கு. டிசம்பர் 13ஆம் தேதி தானே இவருடைய கரூர் பயணம். ஏன் மாத்துனாங்க அப்படின்னா, முப்பெரும் விழாவில் அதிகமான கூட்டத்தை காமிச்சிட்டாங்க இங்க திமுக. ஏன்னா செந்தில் பாலாஜியோட தலைமையில் நடந்த கூட்டத்துல மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை உடைக்கணும், அந்த கூட்டத்தை நம்ம தவிடுபடி ஆக்கணும்னா கரூர்ல அதிகப்படியான கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அந்த விஷயத்த பொறுமையா என்ன பண்ணாரு விஜய் அவர்கள் வந்தாரு. அதனால கிரௌடு சேர்ந்துச்சு, இழப்புகள் இருந்துச்சு. இப்போ இதே விஜய் அவர்கள் அடுத்த கூட்டத்தை கூட்டாருன்னா கிரௌடு வராது. கிரௌடு வராத இடத்துல விஜய் அவர்கள் பேசுறா, அவருக்கு மாஸ் இருக்காது, தமிழக அரசியல விஜய் வெற்றிடமா ஆயிடுவாரு அப்படின்னு தான் இந்த கூட்டங்களை அதிரடியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, விஜய் அவர்கள் மக்களுடைய பல்ஸ இப்ப பாத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா எதிர்ப்புகள் ஏராளமா எழும்பி இருக்கு. விஜய் அவர்கள் ஆரம்பத்துல நினைச்சிட்டாரு, பல யூடியூபர் இன்ஃபுளுசர் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறது அவர் நினைச்சிட்டு ஏகப்பட்ட கருத்துக்களை முன்வைத்தாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறவங்க மத்தியில தான் இவங்க கைது நடவடிக்கை ஏற்பட்டுச்சு. தவறான தகவலை பரப்புறது, உண்மைக்கு மாறான தகவலை பரப்புறது, இதனாலதான் காவல்துறை நடவடிக்கை இருந்தது. ஆனா இங்க விஜய் அவர்கள் எப்படி மடைமாற்றுறாருன்னா, எனக்கு ஆதரவா இருந்தவங்களை எல்லாரையும் நீங்க கைது பண்றீங்க, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க, அவங்கள விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாரு. ஆனா இங்க காவல்துறைக்கு விஜய் பழி வாங்கணும்னு அவசியம் இல்ல, சிஎம் சாருக்கு விஜய் அவர்களை பழி வாங்கணும்னு அவசியம் இல்ல, விஜய் அவர்கள் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தானே திமுக காரங்க இது வரைக்கும் என்ன பண்றாங்க, கூவிட்டு வராங்க. நீங்க என்ன மாதிரி இவ்வளவு ஏங்க எடுத்துக்கங்க. இப்போ விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு எந்த அளவுக்கு ஒரு சிஎம் டார்கெட் பண்ணி பேசுறாரு.
இது திமுகவுக்கு ஒரு பெரிய அடின்னு கூட சொல்ல, இவர் டார்கெட் பண்ணி பேசுறதுல இன்னாரே இவங்க ரிஃப்ளெக்ட் எப்படியா இருந்திருக்கும், அதை யோசித்து பார்த்தாங்களா? ஆனா சிஎம் அந்த எல்லைக்கு போகல, திமுக காரங்க அந்த எல்லைக்கு போகல. பழிக்கு பழி 1 to 1 அப்படின்னா இன்னைக்கு கலவரமா மாறி இருக்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவுக்கு திமுக பதிலடி கொடுக்கணும்னா இன்னைக்கு கலவரமா மாறி இருக்கும். ஆனா திமுக டீசென்ட்டா அரசியல் நடத்துறாங்க. பொதுமக்களுடைய அமைதிக்கும் பொதுமக்களுடைய நலனில் இருக்கிறதுனாலதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வாய்க்கு வந்த பதிலெல்லாம் பேசுறாரு, என்னென்னவோ பேசுறாரு. ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை அவர் இழந்து கூட அவர் பேசுறாரு. ஆனா இங்க திமுக எல்லாத்தையும் அமைதியா என்ன பண்றாங்க, கடந்துட்டு போறாங்க. இதுதான் மெச்சூரிட்டியான அரசியல். சிஎம் அவர்களும் திமுகவும் ஈடுபடுறாங்களா, இதுதான் மெச்சூரிட்டியான அரசியல். எடுத்தங்கவுத்தன் வராங்க பாருங்க விஜய் மாதிரி, இது அறகுறையான அரசியல் அப்படின்றத வேறுபடுத்தி காட்டுது. விஜய் அவர்கள் பேச்சில் இதை வேறுபடுத்தி காட்டுது. அதனாலதான் விஜய் அவர்கள் இப்போ சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை என்ன பண்றாரு, செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ நான் 2 வாரத்துக்கு நான் என்ன பண்றேன், கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன், மக்கள் சந்திக்கிறத நான் ஒத்தி வைக்கிறேன், தற்காலிகமா ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கூட பலவிதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் நம்மளுக்கு எழுப்ப தோணுது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் அவரு ஒரு சில விதத்துல அவரு இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தள்ளி வச்சதும் ஒரு விதத்துல வரவேற்கிறோம். ஏன்னா அடுத்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஆனா இதுல விஜயோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கதான் செய்யணும். ஏன்னா இப்ப கூட்டம் வைக்க கூடாது, மக்களை சந்திக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா வாலண்டியா இந்த தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்களே, தொண்டர்கள் கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுவாங்க. இவருக்கு ஆதரவா என்ன பண்ணும், யூடியூப்ல சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலயும் இவருக்கு ஆதரவான வாய்ஸ்கள் பெருகும். சோ இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம அடுத்தது மாசா வரலாம் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. மக்கள் இவர்களை எதிர்த்துட்டாங்க, மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை புறம்ப தள்ளுறாங்க, மக்களுடைய வெறுப்பை விஜய் அவர்கள் சம்பாதிச்சுட்டாரு. அதுக்காக கூட இந்த கூட்டத்தை அவர் தவிர்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்களுக்கு கூட்டம் இல்லைன்னா அலர்ஜிங்க, கூட்டத்தோட இருந்தாதான் அவருக்கு பூஸ்ட் எனர்ஜி எல்லாமே. கூட்டம் இல்லைன்னா அவருக்கு அலர்ஜி. அதனால கூட அடுத்த கூட்டத்துல கூட்டம் வரலன்னா என்ன பண்றது, அதனால இப்போ அவருக்கு கொஞ்சம் ஆற போட்டு இந்த விஷயம் அடங்கிட்ட பிறகு திரும்பவும் நம்ம என்ன பண்ணா வரலாம் அப்படின்னு தான் இங்க முன்வைக்கப்படுது. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு கண்டிப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கூட்டத்துல உங்கள் வழிமுறைகளை நீங்க மேற்கொள்ளணும், கட்டமைப்பை கொண்டு வரணும், மக்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்க ஏற்படுத்தணும். ஏன்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கடுமையான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. நிபந்தனைகளை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா அடுத்து வர கூட்டங்கள்ல விஜய் அவர்கள் கொஞ்சம் கண்டிப்போடு இருக்கணும், விஜய் அவர்கள் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்கணும். அடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட அது பெரிய அளவுல, இப்பவே பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய பாதிப்பை சந்திருச்சு. இதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடந்தா தாங்க மாட்டாங்க. அதை முதல்ல நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணுது, நிறைய பேர் முன்வைக்க தான் செய்யறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டம் தற்காலிகமா தான் நிப்பாட்டப்பட்டிருக்கு, ஒரேடியால நிப்பாட்டல, தற்காலிகமா நிப்பாட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வர வாரங்கள்ல இது நடத்தப்படும். 2 வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தடுத்து வர வாரங்கள்ல நிச்சயமா நடக்கும். அது நடக்கும் போது அப்போ விஜய் அவர்கள் என்னென்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு, எப்படி இதை வழி நடத்த போறாரு அப்படின்னு பார்க்கலாம். இடையில நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை சொல்ல போகுது அப்படின்னு பார்க்க வருது. ஏன்னா நீதிபதிகள் தெல்ல சொல்லிட்டாரு, என் மனசாட்சிக்கு அதுபடி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு வைக்க முடியும், ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே விஜய் அவர்களை கண்டிச்சிருக்கிறாங்க. பொது சொத்துக்கு தனியார் சொத்துக்கெல்லாம் சேதத்தை உண்டு பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி ஈடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் எல்லாம் கொடுத்தாங்க, நிபந்தனைகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த நிபந்தனை காத்துல பறக்க விட்டாங்க, நீதிமன்றத்தை அவமதித்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுனா அதை கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அரசியல் தலைவரா, இதை அவர் மதிக்கவே இல்லை. கரூர் மாவட்டத்துல அதை காத்துல பறக்க விட்டாங்க. இப்போ நீதிமன்றம் அடுத்த அதிரடியான ஒரு உத்தரவு, ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுல விஜய் அவர்கள் எப்படி தன்னை மாற்றிக் கொள்கிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். 2 வாரங்களுக்கு மக்கள் சந்திப்பு ஒத்திவைக்கப்படுது அப்படின்ற ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.